முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. இவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றையே நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனிதர் கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 20 தொடக்கம் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருந்தார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனைக் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது, சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி
ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களைப் பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே உங்கள் அனைவரையும் வேபும் தொலைக்காட்சியினூடாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பொதுக்காலத்தின் 10ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இறைமகன் கிறிஸ்துவை பேய் பிடித்தவராக அடையாளம் காண்கிறார்கள். ஆகவே இன்று நாங்கள் வாசிக்கின்றோம், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று பொய்ச்சாற்று கொடுக்கப்படுகின்றது. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இறைமகன் கிறிஸ்து தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற போது அவரை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். இன்றைய நற்செய்தியின் ஊடாக எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி, நாங்கள் இறைவனுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி வாழுகின்ற போது பலருக்கு எங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடலாம். எங்களுடைய வாழ்க்கை முறை பலருடைய வாழ்க்கைக்கு சவாலாக அமைந்து விடலாம். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே எங்களை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளுகின்ற போது, தவறாக விமர்சிக்கின்ற போது, நாங்கள் மனம் தளராமல் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய பணியை, ஆண்டவர் விரும்புவதை நாங்கள் வாழுகின்றோம் என்பதிலே ஆழமான விசுவாசம் கொள்ளவும், அந்த வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக திருப்தியாக ஏற்றுக்கொள்ளவும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே விசேட விதமாக விமர்சனங்களுக்காக, அடுத்தவர்களுடைய பொய்சாட்சிக்காக, அடுத்தவர்களுடைய வார்த்தைகளுக்காக இறைவனோடு வாழுகின்ற வாழ்க்கையை விட்டுவிடாமல், இறைவனோடு தொடர்ந்து நாங்கள் இந்த சவால்களுக்கு மத்தியில், விமர்சனங்களுக்கு மத்தியில் ஆண்டவரிலே பற்று கொண்டு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கேட்க வாழுகின்ற வரத்தை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடம் இன்றைய நாளை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஆமேன்.